ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குவிக் அண்ட் ஸ்டெட்டட் சைன் ஆர் குவிக் அண்ட் ஸ்டெட்டட் மேனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பைனல் கார்டு இருக்கும்ல, அதில் டியூமர்னாலேயோ கிளாட்டு இல்லை லீஷன் எதுனாலேயோ பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதோட மெத்தட் என்ன அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு லம்பார் பங்க்சர் போட்டுட்டு சிஎஸ்எஃப் ப்ரெஷரை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுற மாதிரி கிட்டில் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஜுகுலார் வெயினை 10 செகண்ட் கம்ப்ரஸ் பண்ணணும். அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த சிஎஸ்எஃபோட ப்ரெஷரில் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். இதை வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க, பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன்னு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் சைன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதா நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே ஜுகுலார் வெயினை கம்ப்ரஸ் பண்ணும்போது பிளட்டோட சர்க்குலேஷனை நம்ம டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ஸ்டாப் பண்ணுறதுனால சிஎஸ்எஃப் வந்து பிரெயினில் இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, அது வழியாக புஷ் டவுன் பண்ணும். அப்போ கீழே வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணும்போது சிஎஸ்எஃபோட ப்ரெஷர் அதிகமாகும், கம்ப்ரெஷனை ரிலீஸ் பண்ணும்போது நார்மலுக்கு வந்துடும். இது நெகட்டிவ் சைன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இதே பாசிட்டிவ் சைன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம வந்து ஜுகுலார் வெயினை கம்ப்ரஸ் பண்ணாலும் லம்பார் பங்க்சரில் வர சிஎஸ்எஃப்பில் ப்ரெஷர் வந்து நார்மலாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்எஃப் வந்து புஷ் டவுன் பண்ணி மேலேருந்து கீழேயே வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே தான் வந்து ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ குவிக் அண்ட் ஸ்டெட் சைனை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே பாசிட்டிவ் சைன் அப்படின்னா அங்கே பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.